என்னாச்சு? சரி தண்ணியை கொட்டிட்டீங்களா? ஆட்டுக்கு வைக்கிறது என்ன தண்ணி தான்? சிரட்டை தண்ணி. சிரட்டை தண்ணியா? இப்போ நிறைய ஊரில் ஊற தண்ணி ஊற்றுறாங்க. இது சிரட்டை தண்ணி தான். இப்படி நேரம் சிரட்டை தண்ணி தான் பிடிக்கும் ஆடு. சரி சரி சரி. இன்னுமே கருத்து இல்லாமல் ஓஞ்சிட்டுனா அப்புறம் ஊற தண்ணி. அதுக்கடுத்து ஊற தண்ணிக்கு மாற்றி போயிடும். இன்னும் எத்தனை மாதம் தான் பனைத்து இருக்கோம்? இன்னும் ஒரு மாதம் தான். அந்த ஆடி 30 ஓடும். சரி. ஒரு ஆவணி பிறந்துச்சுன்னா பிறகு சும்மா 4-3 தான். அந்த மாதிரி தான் இருக்கும். அதுதான் செய்வோம். இன்னும் பாலை புதுசாக வராது. ஏற்கனவே அடுத்த தை தான். நம்ம அடுத்த தை. இந்த கணத்தில் இருக்கிற காம்பு கிட்ட தான் செய்வோம். சரி சரி சரி. பாலை புதுசாக வந்து புதுசாக பண்ணாங்கன்னா அடுத்த தை. அடுத்த தை. அப்போ இதில் பாலை வர்ற சீசன் வந்து முடிஞ்சிச்சு. ஆமாம். இன்னும் பாலை வராது. இந்த வந்ததை தான் கலத்துகளுக்கு தான் செய்வோம். சரி சரி. இந்த ஒரு மாதத்துக்கு ஜீவம் எப்படியும். சாப்பிடுவோமா? இது என்னதா கட்டில்? எல்லாரும் மர பலகையில் செஞ்சுருப்பாங்க, பார்த்துருக்கேன். நாரை வச்சு கூட கட்டியிருப்பாங்க. இது மட்டை கட்டில். இது எப்படி செய்யுது? மட்டையை செதுக்கி நறுக்கி வச்சு பூரா ஆணி அடித்து சரி அப்படியே 4 கம்பை நட்டி அப்படியே தூக்கி வச்சு கட்டுறது தான். அப்படியே இதில் நிரந்தரமாக இருக்கிற மாதிரி. சரி 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 சரி. அப்படியே உட்காந்துக்கலாம். இது எத்தனை நாள் வரைக்கும் நல்லா இருக்கும்? இது 2 வருஷத்து வரைக்கும் கிடக்கும். 2 வருஷத்து வரைக்கும் கிடக்குமா? 3 வருஷத்து வரைக்கும் இருக்கும். இது போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் அடிச்சது. சரி, அப்போ 3ஆவது வருஷம் ஆச்சு. 3ஆவது வருஷம் ஆயிடுச்சு. சரி சரி. இன்னும் நல்லா தான் இருக்கு. 2 ஆள் படுத்துக்கலாம் இதில். தாத்தா பட்டையில் சாப்பிடுமா இன்னைக்கு? சாப்பிடுவோம். பட்டைக்கு என்ன செய்ய? இப்போ பட்டைக்கு அந்த வடையில் ஓலை வெட்டிட்டு வந்து சாப்பிடுவோம். எங்கே அங்கே போய் வெட்டிட்டு வரவா? சரி ரைட்டு, இந்த போய் எடுத்துகிட்டு வரேன். தாத்தா இந்த பண்ண இந்த வடலி தானே? இந்த வலையா இது? இந்த வெட்டுறேன். வலை வெட்டுறோம்.
இதானே? ஓகே ரைட். ஓலை கிடச்சிட்டு பட்டை பிடிச்சி சாப்பிட வாங்க. இந்தாங்க அக்கா பட்டா எல்லாம் வெட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க? ஓலையை க்ளீன் பண்ணுறீங்களா? தூசி தட்டுறீங்களா இல்லை வேறு எதுமா? தூசி எத்தனை துடைக்கும். சரி சரி. பயணி குடிக்கல பட்டா வேற மாதிரி பிடிக்கியா? சாப்பாட்டுக்கு வேற மாதிரி அதுல சாப்பிட முடியாதுல்ல, அப்படி சிறுசா இருக்குமோ? இன்னும் சாப்பிட்றதுக்கு ஏத்தாப்புல தட்டுக்கணங்க வந்துருக்கு. சாப்பாட்டு பட்டே தான். சரி சரி. ஆமா ஆளுக்குண்ணா. பட்டை சூப்பர். ரெடி ஆயிட்டா? வா. பட்டையில் ஓட்டை எதுவும் இல்லாமல் இருக்குல்ல? ஓட்டெல்லாம் கிடையாது. சாம்பார் இருக்கு, ஆட்டுக்கறி இருக்கு. சரி, இன்னைக்கு வகை வகை வந்துட்டாக்கும். இன்னும் குழம்போட சேர்த்து பிசைஞ்சு வச்சிருக்கீங்களா? சோறு காணாட்டு இதில் வச்சுக்க. சரி. கூட்டு ஆட்டுக்கறி கூட்டு அதில் அது சாம்பார், பருப்பு சாம்பார். அந்த டிஃபனில் உள்ள கூட்டம் எடுக்கலாம்னு சொன்னேன். ஆட்டுக்கறி குழம்பு, ஆட்டுக்கறி கூட்டு, சாம்பார், மாம்பழம் வரையா?
இப்படி சாப்பாடு நல்லா இருக்கா? ம். ஆனால் என்னதான் பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போனாலும் இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே பனங்காட்டுக்குள்ளேயோ ஒரு வயக்காட்டுக்குள்ளேயோ இந்த மாதிரி பட்டை இலையில வச்சு சாப்பிட்றது அது கொஞ்சம் தனி டேஸ்ட்டாக தான் இருக்குது. இதுங்க ஈடாவதில் காற்று காற்று தான் காரணம். நல்லா காற்று சௌகரியம்ல. சிலு சிலுன்னு. சரி நீ சாப்பிட்டு. சாப்பிட்டு. தண்ணியாக அந்த தண்ணி இல்லை. சாப்பாடு போதும். அப்பா போதும்டா போதும். நம்ம இந்த பட்டை கழுவணுமா இல்லை அப்படியே தூரப்பட்டலாமா? அப்படியே துறப்பட வேண்டியான் பிறகு. சரி ஓகே. இது நம்ம மாடு சாப்பிட்றோம், நாய் சாப்பிட்ருவோம். தட்டை நாய் சாப்பிட்றோம், ஓலையா மாடு சாப்பிட்றோம். மாடு சாப்பிட்றோம். எதுவும் வேஸ்ட்டாக போகுது. நாய்க்கு வைக்க புரியல சாப்பாடு. சரி சாப்பிட்டு வரணும்னு அதை வச்சுக்க. உங்களுக்கு கறிக்காம நாய் பருப்பு கிளம்பா இது வீணா போயிரும்ல. ஆமாம். ஆட்டுக்கறி குழம்பு அதுக்கும் வச்சிருக்குல்ல. நீங்கள் வீட்டில் தோறதுங்களா ராத்திரி சாப்பிடுச்சுல. சாப்பிடுங்க கொண்டு வரும். பையா
கடற்கரையோரத்தில் உள்ள பனங்காடு இது வந்து. அதனால் இங்கே அடிக்கிற காற்றுக்கும் நல்லா கொஞ்சம் கூலிங்காக இருக்கும், கடல் காற்றுங்கிறதுனால. அப்படி சூப்பராக இருக்குது. ஒரு சின்ன கொட்டகை தான், இதில் உட்காந்து சாப்பிட்ற அப்படி சொர்க்கம் மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். தத்தா தத்தா டாட்டா. ம்